ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் சஷ்டி விரதம் முடிஞ்சு மண்டே சஷ்டி விரதம் முடிஞ்சிச்சு. டியூஸ்டே அன்னைக்கு மலை மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா வெப்படை டு குமராபாளையம் போகிற வழியில் இருக்குது. இங்கே இந்த கோயில் மேலே வந்து எல்லா சாமியும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் எல்லாம் பார்க்கலாம். இந்த கோயில் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் இந்த வீடியோக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் வந்து இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயில் பேர் என்ன அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் மயிலை பார்க்கணும்னா பழனி போகிற வழியில் தான் பார்ப்போம். பழனியில் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போதே எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பார்த்துட்டே வாங்க, மயில் இருக்கும், எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிம்பாங்க. இப்போலாம் அந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் மயில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து வெப்படையிலே ஒரு 2 ஏக்கரா காடு வந்து எங்கள் மாமனார் குத்தகைக்கு ஓட்டுறாங்க. அங்கே கூட மயில் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், இங்கேயும் மயில் இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவிலையும் அந்த மயில் தோகையை விரிச்சிட்டு ஆடுறது எல்லாமே இருக்கும். இங்கே வந்தோடனே விஷ்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வீட்டிலேருந்து வெளியில் எங்கே வந்தாலும் எவ்வளோ தூக்கமாக இருந்தாலும் தெளிஞ்சிருவான், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். இங்கே என்ன இருக்குன்னா முருகன் இருக்குது, ஐயப்பன் சாமி இருக்குது, அப்புறம் பெருமாள் சாமி இருக்குது, அம்மன் இருக்குது. இந்த கோயிலில் வந்து எல்லாமே இருக்குது. புரட்டாசி விரதம் பிடிக்கிறவங்க கூட பெருமாள் இருக்குது. இங்கே வந்து விரதம் முடிச்சுட்டு போகலாம். இங்கே பாருங்கள் மயில் இருக்குது, தெரியுதுங்களா? இப்போலாம் மயிலை பார்க்கணும்னா நம்ம பழனி போகணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் மயில் இருக்குது. எப்படி இப்படி இந்த அளவுக்கு மயிலோட எண்ணிக்கை பெருகுனுச்சுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெருமாள் சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் பெருமாள். ஆனால் இப்போ நாங்கள் வந்தப்போ வந்து பூசாரிலாம் இங்கே யாரும் இல்லை, அதனால எல்லாமே சாத்தி இருந்துச்சு. நாங்கள் சாமியை மட்டும் கும்பிட்டு கிளம்பிட்டோம். பெருமாள். இப்போ நாங்கள் கும்பிட்டுருக்கிறது வந்து சிவன். எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்கள் ஐயப்பன் வரும். இது வந்து கீழே வந்து முருகனும் பெருமாளும் தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் தான் ஐயப்பன், சிவன். இப்போ நம்ம இவங்க சூடம்பருத்தி வச்சுருக்கிறது வந்து அம்மன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கன்னிமார், எல்லா சாமியுமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் நானும் வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.